டிசம்பர் 2ஆம் தேதியான இன்று தங்க விலை கிட்டத்தட்ட 3-4 நாட்களுக்கு பிறகு கணிசமாக குறைந்திருப்பதை பார்க்கின்றோம். சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 96,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 12,040 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளி விலையில் மாற்றம் இல்லை. வெள்ளி விலையில் மாற்றம் இல்லை என்பதே ஒரு மிகப்பெரிய வரவேற்கக்கூடிய செய்தியாக தான் பார்க்கப்படுது. என்றால் தொடர்ச்சியாக 24ஆம் தேதியிலிருந்து வெள்ளி விலை ராக்கெட் வேகத்தில் உயர்ந்து வருவதை பார்க்கின்றோம். ஒரே நாட்கள் 29ஆம் தேதி என்றால் 9,000 ரூபாய் கிலோவுக்கு உயர்ந்தெல்லாம் விற்பனையானது. அந்த வகையில் தொடர்ந்து உயர்ந்து வந்த வெள்ளி இன்று மாற்றம் இல்லாமல் விற்பனையாவது என்பது வரவேற்கக்கூடிய ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் வெள்ளி விலை பொறுத்தவரையில் 1 கிலோ பார் வெள்ளி இன்று 1,96,000 ரூபாய் நேற்றைய விலை, அது அப்படி இன்றும் தொடர்கிறது. 1,96,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நேற்றைய தினத்தில் 4,000 ரூபாய் கிலோவுக்கு உயர்ந்தது. அந்த அடிப்படையில் நேற்றைய விலை 1,96,000 என்பது இன்று அப்படியே தொடர்கிறது வெள்ளி விலையில். தங்கத்தை பொறுத்தவரையும் 240 ரூபாய் குறைந்திருப்பதை பார்க்கின்றோம். இதற்கு 27ஆம் தேதி என்று 240 ரூபாய் குறைந்து அன்றைய நாளில் 94,160 ரூபாய்க்கு விற்பனையானது. அதற்கு பிறகு தொடர்ந்து தங்க விலை உயர்ந்து கொண்டேதான் வந்தது. 28ஆம் தேதி 560 ரூபாய் சவரனுக்கு உயர்ந்தது. 29ஆம் தேதியான கடந்த சனிக்கிழமை என்று ஒரே நாளில் ஒரே முறை 1,120 ரூபாய் சவரனுக்கு உயர்ந்து 95,840 ரூபாய்க்கு விற்பனையானது. ஞாயிற்றுக்கிழமையில் மாற்றமில்லை. அதே போன்று நேற்றைய தினத்திலும் உயர்ந்தது. 720 ரூபாய் சவரனுக்கு உயர்ந்து 96,560 ரூபாய்க்கு நேற்றைய தினத்தில் விற்பனையானது. இதே வேகத்தில் சென்றால் கடந்த முறை பதிவான புதிய உச்சத்தையும் தாண்டி தங்க விலை செல்வதற்கான வாய்ப்பு அடுத்த 2-3 நாட்கள் உருவாகும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் இதற்கு முன்பாக 97,600 என்பதுதான் தங்க வரலாற்றில் புதிய உச்சம் கடந்த அக்டோபர் 17ஆம் தேதி என்று பதிவானது. அதற்கு பிறகு அந்த புதிய உச்சத்தை தாண்டவில்லை. இப்போது இருக்கக்கூடிய நிலையை பார்க்கும்போது புதிய உச்சத்தை தாண்டி செல்லுமோ என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் சற்று குறைந்திருப்பதை பார்க்கணும். 240 ரூபாய் என்பது சற்று குறைவான விலையாக இருந்தாலும் கூட தொடர்ந்து உயர்ந்து வரக்கூடிய தங்கத்திற்கு அது தடை போட்டதாக தான் பார்க்கப்படுகிறது. 96,560 விற்கப்பட்ட தங்கம் இன்று 240 ரூபாய் குறைந்து 96,320 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. பிற்பகலில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அந்த மாற்றம் விலை குறைவாக இருந்தால் இன்னும் விலை குறைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் கடந்த சில வாரங்களாக பார்க்கும்போது ஒட்டுமொத்தமாக தங்கத்தின் விலை என்பது பெரிய அளவில் குறைந்து வருவதுதான் பார்த்தோம். ஆனால் இந்த வாரம் அதற்கு முந்தைய வாரத்தை பொறுத்தவரையில் பார்க்கும்போது தங்க விலை உயர்ந்து வருவதை தான் பார்த்து வருகின்றோம். இதே நிலை தொடர்ந்தால் இந்த மாத இறுதிக்குள்ளாக 1 லட்சம் ரூபாய் எட்டுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தான் சொல்லப்படுகிறது. இது அடுத்தடுத்து சில தினங்களில் வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து சில நாட்களை பொறுத்துதான் இந்த முடிவு என்பது பார்க்க முடியும். ஏனென்றால் இதற்கு பிறகும் தொடர்ந்து விலை உயர்ந்து கொண்டே போனால் நிச்சயமாக 1 லட்சம் ரூபாய் எட்டதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லலாம். ஆனால் இன்று குறைந்திருப்பதை தங்க விலை அடுத்த தினங்களில் தொடர்ந்து குறைந்தாலும் அல்லது பெரிய அளவில் 1000 ரூபாய்க்கு மேல் குறைந்தாலும் கூட விலை கட்டுக்குள் இருப்பதாக நாம் புரிந்து கொள்ளலாம். இது எப்படியாக தொடர்ந்து தங்கத்திற்கு தடை போட்டாத போல இன்று 240 ரூபாய் குறைந்து 96,320 ரூபாய்க்கு 1 சவரன் தங்கம் விற்பனையாகின்றது.